புத்தாண்டு கொண்டாட்டம் பின்னணி சுவாரஸ்யம். 2024ஆம் ஆண்டு முடிவடைந்து 2025 வரவேற்க நாம் எல்லாரும் தயாராகிட்டு இருக்கோம். புதிய ஆண்டு 2025 அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும். 2024 எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளும் இருந்தாலும் கூட புதிய ஆண்டிலாவது நன்மை கிடைக்கட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் ஊட்டுகிற விதத்தில் இந்த கொண்டாட்டம் அமைகிறது. திரும்ப போராட்டம் என்றாலும் நம்பிக்கையுடன் வாழ்க்கை தொடங்குவோம் அப்படிங்கிற உற்சாகத்தை ஊட்டவே புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. உலகத்திலேயே நியூசிலாந்து நாட்டின் சமோவா பகுதியில் தான் முதல்ல ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்திய நேரப்படி டிசம்பர் 31 மாலை 4:30 மணிக்கு அந்த நாட்டில் புத்தாண்டு பிறந்து விடுகிறது. அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் மாலை 6:30 மணி அளவில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் மெசபடோனியர்கள் மார்ச் 25 தான் ஆண்டின் முதல் நாளாக கருதி வந்தாங்க. அவங்க வாழ்ந்து வந்த காலத்தில் ஒரு ஆண்டுக்கு 10 மாதங்கள் மட்டும்தான் இருந்தது. மார்ச் மாதம் ஆண்டின் முதல் மாதமாகவும் மார்ச் 25 ஆண்டின் முதல் தேதியாகவும் இருந்தது. ரோமானியர்களுடைய காலண்டர்ல சூரியனின் நகர்வு தன்மையை அடிப்படையாக கொண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதியை புத்தாண்டு தினமாக கொண்டாட தொடங்கினாங்க. ரோமானிய மன்னர்களில் ஒருவரான நுமா மோம்பிலியஸ் அப்படிங்கிறவரு 10 மாதமாக இருந்த ஆண்டில் கூடுதலாக 2 மாதங்களை சேர்த்து ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் அப்படின்னு மாற்றினார். முதல் 2 மாதங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி அப்படின்னும் பெயர் வச்சாங்க. ரோமர்களின் கடவுளான ஜனஸ் நினைவாக தான் ஜனவரி அப்படிங்கிற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த முறை தான் இப்போதும் பின்பற்றப்படுகிறது. ரோமானிய மன்னர் ஜூலியஸ் சீசர் என்பவர் ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டின் முதல் நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதை இயேசு பிறப்பதற்கு 46 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது கிமு 46ஆம் ஆண்டில் அறிவித்தார். அவர் பின்பற்றிய கேலண்டர் முறை ஜூலியன் கேலண்டர் முறை அப்படின்னு சொல்லப்பட்டது. கிபி 1582ஆம் ஆண்டு போப் 13ஆம் கிரிகோரி ஜூலியன் கேலண்டரை ரத்து செய்தார். அப்புறம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாட்கள் அப்படின்னும் 365 நாட்களையும் 12 மாதங்களுக்குள் மிக சரியாக அடக்கினார். இதனையடுத்து உலகம் முழுவதும் கிரிகோரியன் கேலண்டர் முறை நடைமுறைக்கு வந்தது. புத்தாண்டு சபதம் மேற்கொள்வது ஆதி காலத்தில் இருந்தே வழக்கமாக இருந்திருக்கிறது. பாபிலோனியர்கள் புத்தாண்டில் பழைய கடன்களை அடைப்போம் அப்படின்னும் கடன் வாங்கிய பொருட்களை திருப்பி தருவோம் அப்படின்னும் உறுதி பூண்டாங்க அப்படிங்கிறது வரலாறு. இந்த ஆங்கில புத்தாண்டை தான் உலகம் முழுவதும் ஆண்டின் தொடக்கமாக கணக்கிடுறாங்க. உலகின் பல்வேறு கலாச்சாரங்கள் நிலவக்கூடிய நாடுகளில் அவரவர் சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி புத்தாண்டை கொண்டாடுறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் கூட தை மாதமா அல்லது சித்திரை எது மாதமா அப்படின்னு எது தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சர்ச்சை கூட தொடர்ந்து போயிட்டுருக்கு. இருந்தாலும் தமிழகத்தில் நாம் பின்பற்றுவது ஆங்கில புத்தாண்டை தான். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நடைமுறை இதுதான். உலக நாடுகள் அது எந்த மதத்தை சார்ந்த நாடாக இருந்தாலும் சரி, மதசார்பற்ற நாடாக இருந்தாலும் சரி, இந்த கேலண்டரை மையமாக வைத்து எல்லாமே இயங்குது அப்படின்னு சொல்லலாம். கல்வி, பொருளாதாரம், வணிகம், புவியியல் மற்றும் வானவியல் ஆய்வுகள் போன்றவற்றுக்கும் ஆங்கில புத்தாண்டே அடிப்படையாக இருக்குது. அதனால தான் மக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்ப தங்களுடைய இல்லங்களிலும் நாடுகளிலும் மகிழ்ச்சி நிலவணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டுகிறார்கள். கொண்டாட்டங்களிலும் ஈடுபடுறாங்க. இதில் சாதி, மத, மொழி, இன வேறுபாடு எதுவும் கிடையாது. உலகை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்திருப்பது இந்த ஆங்கில புத்தாண்டு. ஆனால் சிலர் இதற்கும் மத சாயம் பூச முனைந்திருப்பது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கு. புத்தாண்டு கொண்டாட்டங்களை கண்டிப்பாக தவிர்க்குமாறு அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தேசிய தலைவர் மௌலானா முப்தி ஷஹாபுதீன் ரஸ்வி பர்லேவி வலியுறுத்தியிருக்காரு. இதுக்காக அவர் கடுமையான பத்வாவையும் அவர் வெளியிட்டிருக்காரு. இது போன்ற புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது இஸ்லாத்திற்கு எதிரானவை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்வது, புத்தாண்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது, புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்பது, இது எல்லாமே இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தாக இருக்கு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கூடிய பத்வா அறிவிப்பில், இது முஸ்லிம்கள் பெருமைப்பட அல்லது கொண்டாடுவதற்கான நாள் கிடையாது. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கிறிஸ்தவ மரபுகளில் வேரூன்றியவை. அப்போது நடனம், பாடல் அப்படின்னு கேளிக்கைகள் இருக்கும். அது அனைத்தும் சந்தேகத்திற்கு இடமின்றி இஸ்லாமிய மதத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவை ஷரியாவுக்கு எதிரானது அப்படிங்கிறதால முஸ்லிம்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது.
இத்தகைய கொண்டாட்டங்கள் இஸ்லாமிய விழுமியங்களை களங்கப்படுத்துகிறது. இது பாவ செயல்களில் இருந்து முஸ்லிம் இளைஞர்கள் விலகியிருக்க வேண்டும். முஸ்லிம்கள் புத்தாண்டு விருதுகளில் கலந்து கொள்வது இஸ்லாமிய போதனைகளுக்கு முரணானது. ஷரியா சட்டத்தின் கீழ் இதுபோல செய்வோர் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். புத்தாண்டை கொண்டாடுவது பெருமைக்குரியது கிடையாது. புத்தாண்டை கொண்டாடக்கூடாது அப்படின்னு அதில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்றாரு. ஏன்னா புத்தாண்டை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்துவ பண்டிகை அப்படின்னும் கிறிஸ்தவ புத்தாண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது அப்படின்னும் சொல்றாங்க. அதாவது ஆங்கில ஆண்டு இஸ்லாமியர்கள் மற்ற மத நடைமுறைகளையும் கொண்டாடுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால முஸ்லிம்கள் புத்தாண்டை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா அந்த விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முஸ்லிம்கள் புத்தாண்டை கொண்டாடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தேசிய தலைவர் மௌலானா முஃப்தி ஷஹாபுதீன் ரஸ்வி பர்லேவி சொல்லியிருக்காரு. கொண்டாட்டம் அப்படிங்கிற பெயரில் தேவையற்ற கேளிக்கைகள் நடப்பதையும் விபரீதங்கள் நடப்பதையும் எந்த அரசும் விரும்புவது கிடையாது. சமூகமும் அதை சரி என்று ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஒன்றாக கூடி மனிதனுக்கு மனிதன் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளும் போதுதான் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் மதசார்பின்மையும் தழைத்தோங்கும். கொண்டாட்டங்கள் அப்படிங்கிற பெயரில் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்துவது மதகுருமார்களின் கடமை என்பதை நாம் மறுக்கலை. அதே நேரத்தில் புத்தாண்டுக்கே மதசாயம் பூசுவது என்பது ஆபத்தான போக்காகும். மக்களிடமிருந்து தனிமைப்பட்டு நிற்கும் செயலாக மாறிவிடும். அனைத்து தரப்பினரிடமிருந்தும் ஒரு சமுதாயத்தை பிரித்து வைக்க நினைப்பதை போன்ற செயலை யாரும் ஏற்க மாட்டாங்க. மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லா சமுதாயத்தினரும் நல்லிணக்கமாக வாழ வேண்டும் அப்படின்னு கருதுகிறவர்கள் மட்டுமல்ல, அந்த மாதிரியான நோக்கத்தோடு செயல்படக்கூடிய இஸ்லாமிய மக்களும் கூட இதை விரும்புவார்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். சூஃபி அறக்கட்டளையினுடைய தேசிய தலைவரான காஷி வார்சி ரஸ்பியினுடைய ஃபத்தாவை வெளிப்படையாக விமர்சித்திருக்காரு. இது முஸ்லிம்கள் மீது தேவையற்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் ஃபத்வா அப்படின்னு விமர்சித்துள்ள அவர், சமூகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகள் கவனிக்கப்படாமல் விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு இது போல கட்டுப்பாடுகளை விதிப்பதை ஏற்க முடியாது அப்படின்னு சாடியிருக்காரு. இது தொடர்பாக காஷி வர்ஷி இன்னும் இது தொடர்பாக நிறைய பேசும்போது, புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மக்களை ஒருங்கிணைத்து மத நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமையை பரப்புகின்றது. இஸ்லாமிய கேலண்டர் மொஹரம் மாதத்தில் தொடங்குகிறது என்பது உண்மைதான். ஆனால் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஹராம் என்று முத்திரை குத்துவது தேவையற்றதாகவே தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.